ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியாஸ் கேசல். இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கல்பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன்ஸை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 2 சின்ன பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இனி ஒரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் கூடவே ஒரு 3 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயிலே. ஸோ கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ அடி பிடிக்காது. நல்லா ஸ்மாஷ் ஆகணும் இந்த மாதிரி. இப்போது நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போவே தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு லிட் போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, அப்போ அடி பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளையும் தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.